Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப ஈஸியான ஒரு முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த முறுக்கு நீங்க இதே மெத்தட்ல செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இந்த முறுக்கு எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு முறுக்கு மாவு எடுத்துக்கேன். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு ஆட் பண்றேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் நல்லா ஹீட் பண்ணிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. முறுக்கு மாவுக்கு நான் இன்னைக்கு 4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். கூடவே 1 கப் அளவுக்கு உளுந்த நல்லா வறுத்துட்டு அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நம்ம சூடான பட்டர் ஊத்துறோம், அதனால கொஞ்சம் நல்லா கரண்டியில மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கையில நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி ஊற்றி நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊற்றி மாவை இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கங்க. இப்போ நமக்கு முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு இந்த அச்சு போட்டிருக்கேன். குழாய் ஃபுல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். அதே மாதிரி நான் ஒரு இடியாப்ப தட்டி எடுத்திருக்கேன், அதில் தான் புளிய போறேன். அதுலேயும் ஃபுல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கங்க. இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமா மாவு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் முறுக்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்க பிழிஞ்சு விட்டுக்கங்க. இப்போ இதை சூடான ஆயில போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கங்க. 2 பக்கமும் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஆயில இருக்க இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி வரும். அந்த ஸ்டேஜ்ல நீங்க இதை எடுத்துடலாம். சப்போஸ் இடியாப்ப தட்டுல புளியறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா கூட நீங்க இந்த மாதிரி கரண்டிலேயே கூட புளிஞ்சிக்கலாம். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கரண்டியில புளிஞ்சிட்டு உங்களுக்கு போடும்போது ரொம்ப ஈஸியா முறுக்கு வரும். இந்த 2 மெத்தட்ல நீங்க எந்த மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இது மாதிரி ஆயில பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு, முறுக்கு ஃபுல்லா நல்லா குக் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட்ல முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தட்ல இந்த முறுக்கை செஞ்சு பாருங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். செய்யறது ரொம்ப ஈஸி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.